இன்று சர்வதேச மகளிர் தினம். உலகம் முழுவதும் பெண்களின் சாதனைகளும் வெற்றிகளும் கொண்டாடப்படும் வேளையில் ஈழத் திருநாட்டின் வடக்கு கிழக்கு பகுதியில் மௌனமான ஆனால் வலிமையான ஒரு போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது அதிகாரத்தை கைப்பற்றும் போராட்டம் அல்ல. இது இழந்த தங்கள் உறவுகளுக்காகவும் பரிபூர்ண நீதிக்காகவும் வீதியில் இறங்கி போராடும் பெண்களின் குரல். 30 ஆண்டு கால யுத்தம் இலங்கையில் எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த யுத்தம் பெண்களுக்கு தந்த பரிசு கைமை. வடக்கு மற்றும் கிழக்கில் மட்டும் யுத்தத்தினால் கணவனை பறிகொடுத்த சுமார் 90,000க்கும் அதிகமான பெண்கள் இன்று தலைமைத்துவ பொறுப்பை சுமக்கிறார்கள். நேற்று வரை வீட்டுக்குள் முடங்கி கிடந்த பெண்கள் இன்று தங்கள் குடும்பத்தை காக்கவும் பிள்ளைகளின் கல்விக்காகவும் வயலிலும் ஆலைகளிலும் வியர்வை சிந்துகிறார்கள். சமூக கட்டமைப்பு மாற்றமடைந்தாலும் கணவனை இழந்தவள் என்ற சமூக பார்வை அவர்களை இன்னும் காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் இன்னும் வீதியோரங்களில் அமர்ந்து கண்ணீர் மல்க போராடும் பெண்களை நீங்கள் வவுனியாவிலும் கிளிநொச்சியிலும் முல்லைத்தீவிலும் காணலாம். இவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தங்கள் கைகளில் மகனின் அல்லது கணவனின் புகைப்படத்தை ஏந்தியபடி தங்கள் உறவுகள் எங்கே என்று அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இன்று வரை பதிலில்லை. இந்த தாய்மார்களில் பலர் நீதிக்காக போராடி கொண்டிருக்கும் போதே உயிரை துறந்து விட்டார்கள். போராட்ட களத்திலே சுமார் 200க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் மறைந்த செய்திகள் நம் மனதை உலுக்கியுள்ளன. சர்வதேச மகளிர் தினத்தில் இவர்களுக்கான நீதி எங்கே என்ற கேள்வி இன்னும் சர்வதேச சமூகத்தின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது. யுத்தத்தின் வடுக்கள் ஒரு புறம் இருக்க, தற்போதைய பொருளாதார நெருக்கடி இந்த பெண்களை மேலும் ஒரு யுத்தத்திற்குள் தள்ளியுள்ளது. நுண்கடன்கள் என்ற பெயரில் சிக்க வைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் இன்னும் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தற்கொலை வரை தள்ளப்படும் அவலம் தொடர்கிறது. தனது குடும்பத்தை பராமரிக்க வழியின்றி அன்றாட தேவைகளுக்காக போராடும் இந்த பெண்களுக்கு முறையான வாழ்வாதார திட்டங்களோ அல்லது உளவியல் ரீதியான ஆலோசனைகளோ போதுமான அளவில் கிடைக்கவில்லை என்பதே கசப்பான உண்மை. ஆனாலும் இந்த பெண்கள் சோர்ந்து விடவில்லை. நில மீட்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, அரசியல் உரிமைகளாக இருந்தாலும் சரி, வடக்கு கிழக்கில் பெண்களே இன்று முன்னணியில் நிற்கிறார்கள். கேப்பாப்புலவு முதல் முள்ளிவாய்க்கால் வரை நீதிக்காக தீபத்தை ஏற்றியிருப்பது இவர்கள்தான். இலங்கையின் வரலாற்றில் பெண்கள் வெறும் குடும்ப தலைவிகளாக மட்டுமன்றி சமூகத்தின் அரசியல் மற்றும் நீதித்துறையின் மாற்றங்களுக்கான முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளனர் என்பதை இந்த போராட்டங்கள் நிரூபிக்கின்றன. சர்வதேச மகளிர் தினம் என்பது வெறும் வாழ்த்துகளுடன் முடிந்துவிடக்கூடாது. வடக்கு கிழக்கில் நீதிக்காக போராடும் இந்த பெண்களின் கண்ணீருக்கு விடை கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையானது பரிதாபம் அல்ல, அங்கீகாரம் மற்றும் நீதி. அவர்களின் போராட்டம் வெற்றி பெறும் நாளில்தான் உண்மையான மகளிர் தினம் அர்த்தப்படும். நீதிக்காக போராடும் அனைத்து தமிழ் பெண்களின் உறுதிக்கும் ஆதவன் வானொலியின் வீர வணக்கங்கள்.